வணக்கம். என் பேர் அருணோதயன். விக்ரம் பண்ணியிருக்கேன், கேப்டன் மில்லர் பண்ணியிருக்கேன், பகாசுரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் துணை கதாபாத்திரங்கள் தான் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு அப்போலேருந்தே முகேஷ் லதா ப்ரோவை தெரியும். நிறையா கதைகளில் அது மாதிரி துணை கதாபாத்திரங்கள், நெகட்டிவான கதாபாத்திரம் இருந்தால் சொல்லுங்கள், சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இடையில வந்து விடுதலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுலேயும் ஒரு கதாபாத்திரம் தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு தடவை வந்து என்கிட்ட ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் மட்டும் காமிங்கன்னு சொல்லி போஸ்டர் காமிச்சார் ஸ்டோரிக்கு முன்னாடி. ஸோ பார்த்தா இந்த மாதிரி கொடிலாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் லீடாக பண்ணணும் அப்படின்னாரு. சரி, ஓகே. ஏன் அப்படின்னா, எஸ், நடிகர்கள் அப்படிங்கிறப்ப நான் விக்ரம், கேப்டன் மில்லர் பண்ணுற வரையும் எனக்கு பெருசாக இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது கிடையாது. ஆனால் நான் பகாசுரன் பண்ணுறப்பவும் சரி, ருத்ரதாண்டவம் பண்ணுறப்பவும் சரி, எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரீசனே இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நடிகராக வளர்ந்து வரக்கூடிய நடிகராக வாய்ப்புகள் கிடைக்குது, நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கிறது என்னோட மோட்டோவாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறப்ப அதை நான் எனக்கு பர்சனலாக அலோவ் பண்ணுறது கிடையாது. அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, இதை பேஸாக வச்சு பல நடிகர்களுக்கு வாய்ப்புங்கிறது இங்கே தவிர்க்கப்படுது அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப பிடிச்ச நடிகர் வந்து கலையரசன். அவர் வந்து முழுக்க முழுக்க நீளம் அந்த மாதிரி ஐடியாலஜியில் படங்கள் மட்டுமே நடிச்சிட்டு இருக்காரு. அவரே இந்த மேடைகளில் சொல்லியிருக்காரு, பட மேடைகளில் எனக்கான வாய்ப்பு இல்லைங்க, தவிர்க்கப்படுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சமூக கட்டமைப்பை அடிப்படையாக வச்சு நடிகர்களை பிரிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வரும் காலங்களில் நான் பன்முக இயக்குநர்கள்ட்ட ஒர்க் பண்ணுறது மூலமாக அந்த சிக்கலை என்னால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ், இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த முகேஷ் லதா ப்ரோக்கு என்னோட நன்றி. ஸோ அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷனால் உங்களுக்கு அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுனா நீங்கள் அதை உங்களால் உணர முடியும். இங்கே வந்து உட்காந்துருக்க கூட முடியாது. லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறதே கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நரகமாகக்கூடிய விஷயங்கள் நிறைய அவர் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ அதை தாண்டியும் இவ்வளோ பாசிட்டிவாக இந்த இடத்துல அவர் தான் அதிக பாசிட்டிவாக இருக்கார் அப்படின்னா அது மாதிரி ஒரு மனுஷனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் என்ன ஒரு கதாபாத்திரமாக இந்த கதையை தேர்ந்தெடுத்த அவருக்கு நன்றி. தொடர்ச்சியாக எனக்கு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை என்னோட முழு உழைப்பு அதில் நான் போடுவேங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன். நேரம் கொடுத்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. துவக்கி இந்த விடுதலை பயணம், இந்த விடுதலை மாற்றமாக உருப்பெற்று நல்லபடியாக திரையிலே வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்கு வெற்றி மாலையாக சூடுகிறோம். அனைத்து பத்திரிகை துறை, பிரஸ் மீடியா அனைவருக்கும் காலை வணக்கம். 2 இயக்குநர்களை முதல்ல பாராட்டணும், அசாருதீன் அவர்களையும் முகேஷ் அவர்களையும். காரணம், முதல் படத்திலேயே ஒரு தயாரிப்பாளர்களுக்கு 2 பேரும் இணைத்து ஒரு விழாவை ஆக்கி அதிலேயே ஒரு பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு வருங்காலத்தில் படம் தயாரிக்குன்னு நினைக்கிற இங்கே உட்கார்ந்துட்டுருக்க யாரனா ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வச்சு படம் பண்ணுங்க. ஏன்னா அருமையான ஒரு விழா இது. நான் உள்ளே வரும்போது இங்கே சைடில் வந்து டப்பிங்கு 20 வருஷமாக டப்பிங்கில் உட்காந்து தான் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல தேட்ரு வரும்போது அட்மாஸ்பியரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த தேட்ரு. பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் பண்ணுவதற்கு இந்த திரையரங்கு போல் அழகான ஒரு இடத்த மீண்டும் சினிமாவில் இந்த பரணி ஸ்டுடியோவில் பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்காய் இருக்கும் உடைச்சா தானே அது நல்லதா கெட்டதா, உடைக்கே உடலைனா என்னன்றத இயக்குனர் அவர்கள் பேசுகிற போது ஒரு சின்ன சந்தோஷத்தில் அவர் பேசினாலும் அவருக்குள்ளுக்குள்ளே இருக்க அந்த வலியை உணரக்கூடிய ஒரு இயக்குனராக நம்ம இருக்கிறதுனால அது புரியுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வச்சுருக்கிற டைட்டில் அலப்பறை கலப்பறை, எல்லாரும் அலப்பறையோடு தான் இங்கே வந்திருக்காங்க. அதில் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு பாருங்கள், அவர் நடிகர் ஆகணும்னா பயங்கர அலப்பறை ஆகிட்டார். இயக்குனர் இருக்கும்போது வாழையை திறக்க மாட்டார். நடிகர் ஆகணும்னு அவருக்கு பொருத்தமான டைட்டில் அது. அதே போல் அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது அத்தனை பேர் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களுக்குள்ளேயும் எவ்வளவு தேடல்கள் இருக்கும். அந்த படம் வெளியே வந்தால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, பணம் அதையெல்லாம் கடந்து அந்த பேர் புகைக்காக தான் நம்ம சினிமாவுக்கு வரும். யாரும் பணம் கோடி கோடியாக சம்பாதிப்போம் அப்படின்றத நினச்சி எந்த ஒரு ஆர்டிஸ்டும் சரி, எந்த ஒரு டெக்னீஷியனும் சரி வரதில்லை. தயாரிப்பாளர் மட்டும்தான் பணம் போட்டால் பணம் எடுக்க முடியுமான்ற நம்பிக்கையில் வராங்களே கண்டி. மற்ற எல்லாருமே ஒரு கலைஞனாக நாம் வெற்றி பெற வேண்டும், ஒரு ஃபெமிலியர் ஃபிகராக வர வேண்டும், ஒரு பெரிய டைரக்டராக வர வேண்டும், பெரிய மியூசிக் டைரக்டர் கனவுகளை சுமந்து தான். ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த அலப்பறை கலப்பறை அந்த டீமுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போது டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
இன்னொரு விஷயத்தை இயக்குனர் முகேஷ் அவர்களோடு ஒப்பிட்டு ஒரு இயக்குனரே ஸ்டேஜில் தன்னை பற்றி இல்லாமல் அந்த இயக்குனர் முதல் படைப்புக்கே அவ்வளோ ஒரு நட்பான ஒரு இலக்கணமாக திகழ்கிறத பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இன்னொரு மறுமலர்ச்சி இருக்குதா அப்படின்றத இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் பார்க்குறேன். காரணம் டைட்டில். எனக்கு விடுதலை ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடுதலை வேணுன்றதுக்காக நான் பல நாள் போராடிட்டு இருக்கேன், கத்திட்டு இருக்கேன். சங்கத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்குன்னா சுதந்திரமான சினிமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சுதந்திரமாக ஒரு வெற்றி படத்தை எடுக்க முடியும். அப்படி சுதந்திரமாக ஒரு படத்தை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்கள உருவாக்கிட்டா தானாகவே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அந்த விடுதலையையும் மாற்றத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த டைட்டில் வச்சிருக்கக்கூடிய இயக்குனர் அவர்களுக்கு இதிலேயே ஒரு சமூகத்துக்கு ஒரு புரட்சியை உருவாக்க போகிறார் என்றதை அதில் புரிஞ்சிருக்கு. காரணம், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் தி நகர், ஃபயர் ஆஃப் த சிட்டி, 2007 படம் பண்ணுறேன். நான் ஒரு உதவி இயக்குனர் இருக்கும்போது 5 வருஷத்தில் நம்ம டைரக்டர் ஆகணும், இதுதான் பிளானிங், இதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த முயற்சியில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஓட்டம் அது ஓடையிலேருந்து வர தண்ணியாக இருக்கலாம், ஏரியிலேருந்து உடைச்சிட்டு வர தண்ணியாக இருக்கலாம், இல்லை கால்வாயிலிருந்து போகிற தண்ணியாக இருக்கலாம், இல்லை கடலிருந்து பொங்கி அடித்து மேலே வரக்கூட தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த வெற்றி என்பது யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய சக்தியும் சினிமாவில் யாருக்கும் இல்லை. எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, அந்த சங்கம்லாம் உங்களை தடுக்க முடியாது. ஒரு படைப்பை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்டுமே இல்லை. ஆனால் அதிலேயே அந்த படத்தில் ஒரு வரிகளை சொல்லியிருப்பேன், எங்கோ பிறந்து எங்கோ சேர்ந்து இங்கு ஒன்றாக சேர்ந்து சுய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத வசந்த காலம் இந்த கல்லூரி காலம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய வாய்ஸ்லேருந்து அந்த நட்பை பற்றி அப்படி ஆரம்பிச்சிருப்பேன் அந்த படத்தில். அந்த நட்பை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இயக்குனரே இப்போ இந்த பூஜைக்காக இருக்கக்கூடிய முகேஷ் அவர்களை பாராட்டுகிற பார்க்கும்போது ஒரு வலிமையான சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் எந்த படங்களும் சூப்பராக கொண்டு போய் திரையரங்கில் சேர்த்து வியாபாரத்தை கொண்டு வந்த முடியும்ன்றது தான் அந்த வரிகளை உருவாக்கியிருக்கும். அதுபோல் எல்லாருமே சினிமாவில் ஒன்று இணைந்து இருந்தால்தான் அது எந்த சங்கமாக இருந்தாலும் வளர்ச்சி அடைய முடியும், எந்த டெக்னீஷியனாலும் வளர்ச்சி அடைய முடியும். ஒருவருடைய கையில் எதுவுமே கிடையாது. அந்த படத்தை பார்க்கும்போது மொத்த கலர்ஃபுல்லாக எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாரு. ஒரு மூஞ்சியில் கூட சோகம் இருக்காது, எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அப்படியும் ஒரு ஸ்டில் பார்த்துறீங்க. இங்கே பாருங்கள், இந்த டைரக்டருடைய கனவுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொடி பார்த்துருப்பீங்க, அந்த கொடியில் இருக்கிற கலர் பாருங்கள். நீ ஃபயராக தான் பார்க்குறீங்க. அவர் நெஞ்சுக்குள்ளே எரியிற அந்த வலியை வந்து ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நானும் ஜெயிச்சிருவேன், சினிமாவில் ஒரு வெற்றிடத்தை என்னால் கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் வரவங்க தான் இந்த சினிமாவை பாதுகாத்துட்டும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. 10 பேர் 20 பேர்லாம் சினிமாவில் கிடையாது. 10 திரையரங்கு வச்சுருக்கவங்களாம் இந்த சினிமாவை காப்பாற்றலை. நான் தான் ஜாம ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுறவங்க காப்பாற்றலை. இன்றைக்கி இருக்க சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் பண்ணுறவங்களாம் யாரும் காப்பாற்றலை. 10 நடிகலாம் சினிமா. இங்கே வந்து இருக்கிறது யார் தெரியுமா? இங்கே உட்காந்துட்டு இருக்க மொத்த பேரும் தான். இங்கே ப்ரெஸ்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, இதுலேயே ஒரு பிரிவினை இருக்குது. காரணம், பெரிய சேனல் சின்ன சேனல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த சினிமாவையும் வழி நடத்துவது ஒரு போராட்ட குணம் படைத்த எந்த துறையாக இருந்தாலும் அவங்க தான் தமிழ் சினிமாவை வழி நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு நடிச்சிருக்க இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்க ஒரு நடிகன் இந்த கதையை கேட்டு படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் பூஜையிலேயே ஒரு 2 கோடி ரூபாய் வித்திருப்பார். இப்போ இந்த டைட்டில் விடுதலை மாற்றம் டைட்டில் மட்டும் இருக்கு. எத்தனை பேருக்கிட்ட முதல் படத்துக்கு கதை சொல்கிறதுக்காக எத்தனை மிடில் இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட, பெரிய ஆர்டிஸ்டே விட்டுருங்க, எந்த ஆர்டிஸ்ட்டுமே இன்றைக்கி வியாபாரம் கிடையாது சொல்லிக்கலாம். இப்போ இருக்கிற எந்த சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற மிடில் இருக்க 7 ஸ்டாருக்கும் படம் பண்ணுறதுக்கு எந்த தயாரிப்பாளரும் சரியாக ரெடியாகலை. காரணம்,
எந்த படத்துக்கும் பிஸ்னஸ் கிடையாது. சிறு படத்துக்கு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் இருக்குது. இங்கே தான் சங்கத்தினுடைய ஒற்றுமை தேவைப்படுது. இந்த இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்கிற அந்த ஹீரோங்க கதை கேட்டிருந்தாங்கன்னா அவர் எப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்டர் ஆயிருப்பார். குறைஞ்சது ஒரு ஹீரோ குறைஞ்சது ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க. விரக்தியில் தூக்கி போடுவாங்க. இன்னொரு ஹீரோ கிட்ட போவாங்க. இன்னொரு ஹீரோ அப்படி போய் 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களாம் வேணாம், இந்த கதையை வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையில் வரவங்க தான் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய நடிகர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இருக்கிறாங்க. சினிமாவில் எவ்வளோ கலைஞரை உருவாக்கி உள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர். 1-2 லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு படம் இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு நல்லா ஏசி போட்டுட்டு கதை கேட்குன்னு சொல்லுவாங்க. கதை கேட்கும்போதே அந்த கதைக்கு அந்த ஜீவனுக்கு என்ன மனசுக்குள்ள சொல்ல வராருன்னே தெரியாமையே ஒரு 20 நிமிஷத்தில் கதை சொல்லி முடிக்கிறீங்களான்னு 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எப்படி சொல்லி முடிக்க முடியும்? ஒரு கதையை 2 மணி நேரம் உட்காந்து ஒரு நடிகர் அதை கேட்கும்போது தான் அதனுடைய ஃபீலு ஒரு 30% கிடைக்கும். அதுக்கப்புறம் கேமராமேன் இருக்கார், ஒரு விஷுவல் அழகாக எடுக்கிறதுக்கு. கதை கேட்கும்போது விஷுவல் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், மியூசிக் இப்படி வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு நாலேஜில் ஒரு நடிகராக இந்த படம் வெற்றி அடைஞ்சிடும், இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம 10 கோடி சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. கேட்காமையே எனக்கு 10 கோடி சம்பளம்னு சொன்னால் எத்தனை தயாரிப்பாளர்கள் படம் பண்ண முடியும்? அதனால தான் நடிகர்கள் அவங்களே சொந்தமாக படம் எடுக்க வந்துட்டாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய நடிகர்களே இன்னைக்கு பல கடனில் இருக்காங்க. சிறு படங்கள் மட்டும் வந்தான் தமிழ் சினிமாவை உருவாக்கும். அதுபோல் முதல் படத்திலேயே இயக்குனர்கள் உங்களுடைய கதையை மட்டும்தான் அந்த டிசைன் பண்ணியிருக்கீங்க. அந்த கதை மட்டும்தான் ஜெயிக்கும். அதில் உங்களுடைய மனசை தளர விடாதீங்க. வெற்றி என்பது உங்கள் கையில் இருக்குது. எப்படி உங்களுக்கு முன்னாடி போராடி முகேஷ் ஒரு படத்தை எடுத்து அழகாக எடுத்து வச்சிட்டாரோ, அதுபோல் இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களை தேடி 1000 பேர் வருவாங்க. வெற்றி அடைஞ்ச பேர் வர ஒரு ஹீரோ கிடையாது. வெற்றி அடைந்த பிறகும் நீங்கள் புதியவர்களை வச்சு படம் எடுக்கணும். அதில் வெற்றி கொண்டு வரணுன்றதான் என்னுடைய கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமைய வேண்டும். உங்களுக்கு இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு என்னைக்கு ஒன்றாலும் ஃபோன் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த சினிமாவில் புதியவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், புதுசாக வரவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது தான் தமிழ் சினிமாவினுடைய வரலாறு. அதில் வெற்றி அடைந்தால் உங்களை தேடி போனவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். வெற்றி மட்டுமே இங்கே நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் ஆமாந்த நன்றி. இருக்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் நாங்கள் 9 o'clock சொன்னோம். ஆனால் 9 o'clockலேருந்து பொறுமையாக காத்துட்டு எங்கள் 2 படத்துக்கும் வாழ்த்த ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக நான் நிதிஷ் அண்ணனை பற்றியும் ஸ்ரீதரனை பற்றியும் பேசணும். நான் கடைசி நேரத்தில் தான் அவங்க 2 பேர்கிட்ட போய் நின்னேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் பிளான் பண்ண எல்லாமே சொதப்பிடுச்சு. ஆனால் கடைசி நேரம், அதாவது பூஜைக்கு 2 நாளுக்கு முன்னாடி போயிட்டு, அண்ணே உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லைண்ணே, நீ தான் எனக்கு எல்லாமே பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நிதிஷ் அண்ணகிட்டையும் ஸ்ரீதரன்கிட்டையும் போய் சொன்னேன். ஆனால் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜையை எனக்கும் அசாருக்கும் அமைச்சு கொடுத்துட்டீங்கண்ணே. வாழ்க்கையில் இதை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். உங்கள் 2 பேரையும். இது என்னோடய முதல் மேடை தான், ஆனால் கண்டிப்பாக இது ஒரு சிறப்பான மேடையாக மாற்றிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. விடுதலை மாற்றம் எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் விடுதலை மாற்றத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் வட சென்னை சார்ந்து ஒரு 8 வருஷம் ரிசர்ச் பண்ணி நான் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த படத்துக்கு டைட்டில் இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ அந்த படத்துக்காக நான் எவ்வளோ போராடினன்றது ஸ்ரீதரனுக்கு தெரியும். அந்த படத்துக்காக இங்கே இருக்க பாதி பேருக்கு நான் அந்த படத்துக்காக எவ்வளோ போராடினேன்னு தெரியும். என் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க. அதில் முக்கியமாக அந்த கதைக்காக அகில் அண்ணன் ஒர்க் பண்ணார், அவர் இங்கே இருக்கார். ஸோ அவருமே ஒரு டைரக்டர் தான். ஸோ நிறைய கதராசிரியர்கள் என் கதையில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. என்னோடய ஷார்ட் ஃபிலிம் எப்படி நடந்தது அப்படின்னா, நான் ரிசர்ச் பண்ணும்போது இந்த கதை பண்ணலான்னு சொல்லி கதை பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகிடுச்சு. அந்த விடுதலை நான் இந்த வட சென்னை கதை பண்ணுறதுக்கே எனக்கு நேரங்கள் அதிகமாகிடுச்சு. அது நல்ல கதை முடிஞ்சதுக்கப்புறம் அது பிச் டேக் ரெடி பண்ணி நான் நடிகர்கள்கிட்ட போகும்போது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரி என்னடா இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னும் போது கதை பண்ணுறதுக்கே நம்ம கடன் உடனே வாங்கி ஏதோ பண்ணி ரிசர்ச் பண்ணி டிஸ்கஷன் உட்காந்து ஒரு பவுண்டோட முடிச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ண சொல்கிறாங்க, சரி பண்ணிடலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா டைம் வேறு வந்துருச்சு. சரி என்ன பண்ண தெரியல, அந்த ஒரே நாளில் இழப்பீடுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிமு. ஸோ அதை வந்து நானும் என் கேமராமேன் கண்ணதாசன் செழியன், அதுக்கப்புறம் வந்து அவர் சப்போர்ட்டோட நாங்கள் ஒரே நாள் அந்த பஸ் ட்ராவல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நாங்கள் நடந்தே போயிட்டு ஒரிஜினல் கொரோனா பாடி வச்சு இழப்பீடுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம், அந்த ஒரிஜினல் கொரோனா பாடியெல்லாம் யூஸ் பண்ணி இழப்பீடுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எங்கள் அம்மாவோட ஞாபகத்தில் அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன். அது எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்தது. நைட்டு ஒரு 1:30 மணிக்கு எனக்கு அந்த யூடியூப்பில் வந்து அது கான்டெக்ட்ஸ் எடுத்து எனக்கு கமெண்ட் போட்டு எனக்கு கால் பண்ணி பேசின ஒருத்தனோட ஊக்கம் தான் இன்றைக்கி இந்த படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த கமெண்ட் போட்டு அவங்க தான், அண்ணே இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஃபிலிம்லாம் பண்ணிடாதீங்கண்ணே, நான் இறந்துட்டா என் குழந்தை இப்படி அனாதையாக நின்றுமா அப்படின்ற அந்த படத்தில் வர ஒரு வார்த்தையை வச்சு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை டேரக்டராக மாற்றுச்சு. ஆக்சுவலி நான் வந்து நடிக்க வந்த ஒரு பையன், தமிழ் சினிமாவுக்கு நான் நடிகனா இதே தெருவில் வாய்ப்பு தேடி அலைஞ்ச ஒருத்தன் தான் நான். எனக்கான வாய்ப்பும் எதுவும் அமையல. அதனால் என் வீட்டில் ஒரு பெரிய இழப்பு நடந்தது. அந்த இழப்புனால முடிவு பண்ணி நம்ம வாய்ப்பே இனிமேட்டு வேணாம், ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணலான்னு சொல்லி ப்ரொஃபஷ்னலாக மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால் வந்து நான் ஒரு 3 குறும் படம் இயக்கினேன். அதில் என்னோடய ஃபஸ்ட்டு படம் இழப்பீடு, அடுத்தது வந்து 10 ரூபாய், அதுக்கு அடுத்தது ஒத்தையடி. அதுலேருந்து என் மியூசிக் டேரக்டர் கூட ட்ராவல் பண்ணுறாரு சதீஷ். என்னோட 2 படத்தும் ஷார்ட் ஃபிலிமுக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. என்னோடய கேமராமேன் அவர் தான் கண்ணதாசன் செடியன். அந்த டீம் வச்சு தான் இந்த படத்தை நான் பண்ணுறேன். ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் வரையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் உங்களை நம்பி ஒரு பெரிய படம் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கும் மீடியா நண்பர்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெருசாக நான் ஒரே விஷயம் தான் சொல்லணும், அசாரை பற்றி சொல்லணும். மச்சான் அசார், வா மச்சான். அசார் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நானும் அவனும் ராயபுரம் தான், 2 பேரும் ராயபுரத்தை சேர்ந்தவங்க. ஸோ ஒரே ஏரியா சேர்ந்த பசங்க தான் நாங்கள். ஸோ படம் பண்ணுறதுக்காக வேறு ஒரு ட்ராக்கில் போனோம். ஆனால் வந்து கடைசி வரையும் கை விடாமல் தான் பிடிச்சிக்கிட்டோம். நானே கூட இந்த பூஜை போடும் மச்சான் பண்ணுறது 2 பேரும் சேர்ந்து பண்ணிடலாம் மச்சான் அப்படின்னு தான் சொல்லி பேசணும். நிறைய விஷயத்தில் என் கூட நின்று இருக்கான். என்னோட வந்து நிறைய கஷ்டங்களை நிறைய நாள் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட புலம்பியிருக்கேன். என் கஷ்டத்தில் 2 மணிக்கு இல்லை, காலையில் 5:30 மணி கூட கேட்பான். ஒரு நாள் வந்து விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தவங்களை பற்றி. என் வாழ்க்கையில் பெரிய இது வந்து எழுந்துட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்ககிட்ட அந்த புலம்புல. அந்த புலம்புல காலையில் 6:30 மணி வரையும் காவேரி கார்னரில் நின்று மரத்தில் சாஞ்சிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய கதைகளை கேட்டிருக்கான். என் எல்லா கதையும் அசாருக்கு தெரியும். ஸோ அசார் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆனா உடம் போடுறதே என் கதைகள் அசார் மட்டும்தான். ஸோ கடைசி வரை நிருப்பம் வச்சான் என் கூட. ஸோ ரொம்ப நன்றி உனக்கு. இவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து நீ என் கூட இருந்துட்டு எனக்கு வந்து பயங்கரமான பெஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விடுதலை மாற்றம் டைட்டில் வந்து படத்துக்கான டைட்டில். ஆனால் இது வந்து நிறைய உதவி இயக்குநர்கள் எங்களை போல் ஜெயிக்கணும்னு சொல்லி கதைகளை கொண்டு வரவங்களுக்கு விடுதலை மாற்றமாக மாறணுன்றதும் ஒரு டைட்டிலாக அது அமையும் கண்டிப்பாக. ஏன்னா நான் நிறைய ஹீரோ கிட்ட கதை சொல்ல போயிருக்கேன். என் ஃபோன் எடுத்துகிட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 50 ஹீரோ நம்பர் ஆசிச்சிருக்கோம். நீங்கள் எங்களோட கதைகளை கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். இல்லை எங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸை உங்கள் ஃபோனில் நாங்கள் அனுப்பும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நாங்கள் என்ன மாதிரி படங்கள் பண்ணக்கூடிய இயக்குநர்களும் தெரியும். இல்லை நாங்கள் அனுப்புகிற ஸ்னாப் சைஸ் அண்ட் லாக் லைன் அண்ட் பிச் டேக்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்காச்சும் கொஞ்சம் பாருங்கள் ஹீரோக்கள். அப்படி பார்த்தா தான் இது பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் நான் யார்கிட்டலாம் சொல்லி நான் பின்வாங்கி வந்தனோ உங்கள் எல்லாருக்கும் இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ண படமாக கண்டிப்பாக இந்த படம் அமையுன்றதில் மாற்று இல்லை. இல்லைன்னா நீங்கள் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் 10 ரூபா சர்ச் பண்ணி என்னோடய ஃபிலிம் மேக்கிங் பார்க்கலாம். ஒத்தையடின்ற ஷார்ட் ஃபிலிமே நீங்கள் பார்க்கலாம். என் டைட்டில் இருக்குது. அதுக்கு நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் அவார்ட்ஸ் ஒரு 82 அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிச் டெக் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்க்க முடியல அப்படின்றதுனால கண்டிப்பாக எங்களால் உருவாக்க முடியும். என்ன ஒன்று 2 படம் 3 படம் பண்ணி எங்களால் புதிய ஹீரோக்களை உருவாக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக இந்த விடுதலை மாற்றம் அவங்களுக்கான படமாக இருக்கும். இங்கே வாய்ப்பு கடைசி நேரத்தில் நாங்கள் ஸ்ரீதரனை நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். கூட இருந்து எனக்கு இவ்வளோ உதவி பண்ணேன். இங்கே வந்த வாய்ப்பு கூப்பிட்ட உடனே எனக்கு வந்து எனக்காக வந்து இவ்வளோ பேர் அமர்ந்திருக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தயவு செஞ்சு இங்கே நிறைய பேர் நல்ல கதைகள் வச்சு இந்த சினிமா வட்டாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாய்ப்பு நம்ம தான் உருவாக்க முடியும். நமக்காக வந்து இங்கே எந்த ஹீரோ கிட்ட போய் கேட்டாலுமே நீங்கள் பெரிய ப்ரொடக்ஷன் கூப்பிட்டுவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு படம் பண்ணிட்டு வாங்க. ஒரு படம் பண்ணிட்டு நாங்கள் ஏங்க உங்கள்கிட்ட வரணும்? ஒரு படம் பண்ணிட்டு ஏன் நாங்கள் உங்கள்கிட்ட வரணும்? எங்களுக்கு யார் கூட இருந்தாங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு வச்சு பண்ண முடியும். ஒரு படம் பண்ணிட்டு உங்கள் கூடலாம் வரணும்னு எப்படி வர முடியும்? நாங்களால்
யாரு கேட்டாலும் ஒரு படம் பண்ணிட்டு வாங்கன்னா, இங்கே அகிலனுக்கும் அதுதான் நடந்தது. ஸோ என் வாழ்க்கையில் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு என் கூட. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய இயக்குனர்கள் வந்து இங்கே வந்து கதைகளை சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ ஜெயிச்சிடலாம், நாளைக்கு ஜெயிச்சிடலாம், நாளைக்கு நீங்கள் இங்கே இருக்க எல்லா டீ கடையிலும் சுற்றுனீங்கன்னா அவ்வளோ இயக்குனர்கள் இருக்காங்க சாலிகிராமத்தில். என்னை விட பெட்டரான கதைகள் வச்சுருக்க இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சிடலாம், நாளைக்கு ஜெயிச்சிடலாம், ஆடி போயிடும், அமாவாசை போயிடும், தீபாவளி போயிடும், பொங்கல் போயிடும். ஆனால் எங்களுக்கான விடுதலை மட்டும் மாறாது, மாற்றமும் வராது. அது மாறுன்ற நம்பிக்கையில் ஃபஸ்ட் அடி என் ஓன் ப்ரொடக்ஷனில் விடுதலை மாற்றம் மிக விரைவில் ரொம்ப சீக்கிரம் படத்தை முடித்து தேட்டருக்கு வரும். உங்களோட நம்பிக்கையும் இன்றைக்கி கொடுத்த ஆதரவு அன்றைக்கும் பெருசாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பு அளித்த அனைத்திற்கும் நன்றி. தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்களுக்காக இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த விடுதலை மாற்றம் உங்களுக்கான ஒரு நல்ல படமாக அமையுன்றதில் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். மாலையை தூக்குறதுக்கே 4 பேர் வேணும் போல இருக்கே. முகேஷ், வாழ்த்துக்கள். இந்த பொறுப்பும் இந்த சந்தோஷம் இந்த நம்பிக்கையும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகணும். தேங்க்யூ. ஆவதில்லை. ஒருவர் இன்னொருவர் கைப்பிடித்து நட்போடு அழைத்து செல்வது அவ்வளவு சாதாரணம் இல்லை. ராயபுரம் டு கோடம்பாக்கம் இன்னும் பல பேர் வருவாங்க. இவங்க நம்பிக்கையில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 2 படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்களோடு இந்த நாளை இனிமையானதாக்கிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் நன்றிகள். மீண்டும் அடுத்தடுத்த பட விழாக்களில் சந்திப்போம். இந்த படத்தோட நிகழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய நிகழ்ச்சி இருக்குது. அடுத்தடுத்து சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஒரு குரூப்